சின்ன குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி கை கால் வலின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இட்லி பொடியை வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. 1 கப்பு கருப்புளுந்து, 2 டீஸ்பூன் தனியா, அரை கப்பு பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் நார்மல் உளுத்தம்பருப்பு, 4-5 வரமிளகா, 4-5 பல்லு பூண்டு. இந்த உளுத்தம்பருப்பு ஏன் ஆட் பண்ணுறேன்னா எந்த லெவலுக்கு ஃப்ரையாக இருக்குதுன்னு தெரியறதுக்காக. அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொட்டு ஆயில் மட்டும் ஆட் பண்ணி மிதமான சூட்டில் ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணவே போதும். அதுக்கப்புறம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சியில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பும் பெருங்காயம் போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா முருகலாக நெய் தோசை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வச்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம்னால சக்கரை பொங்கல் செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுத்துட்டு, இன்றைக்கி நம்ம எவ்வளோ தான் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து புண்ணியம் சேரும்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கர்மா இருந்தாலும் அது நல்லதாக வந்து மாறுமா.